யாராட்டும் சொல்லி அவனை நிறுத்த சொல்லுங்களா அப்படின்னு சொல்கிற மாதிரி தான் இருக்குது இன்றைக்கி. நேற்று நடந்த நம்ம கூத்து, தமிழ்நாடு நடந்த கூத்து. தவிட்டு தற்கூறிகளா, நீங்கள் இப்போ வந்து சினிமா ரசிகர் கிடையாது, ரசிகர் மன்ற தலைவர் கிடையாது, ஒரு அமைச்சர், பொறுப்பான அமைச்சர் பொறுப்பில் இருக்கீங்க. நீங்கள் அழுது அந்த போஸ்டர் தடவி அழுதெல்லாம், அதுவும் அழுதுட்டு போங்க, உங்களை யாரும் வேண்டாங்க. அதை ஏன் வீடியோ எடுத்து போடுறீங்க? தமிழ்நாட்டு மானத்தை ஏன் வாங்குறீங்க? நான் விரும்புகிறேன்னா விரும்பலையோ, அவர் எனக்கும் முதலமைச்சர். என்னச்சிய எங்கள் கால குடும்பம் அனுபவிக்க வேண்டியிருக்கு. வெளியிலேருந்து பார்க்குறோம் என்ன நினைப்பாங்க, என்ன விஜய்க்கு எதுவும் ஆயிடுச்சா, அவருக்கு எதுவும் உடம்பு சரியாக போயிட்டா, இல்லை வேறு எதுவும் ஆயிடுச்சான்னு நினைக்க மாட்டானா? உங்கள் முதலமைச்சர் வந்து படத்தில் நடித்தா நீங்கள் 2 வருஷத்துக்கு ஒருக்க தான் பார்க்க முடியும். இப்போ டெய்லி இலவசமாக எல்லா டிவி சேனல்லையும் எல்லா பத்திரிகையிலையும் போடுறான். டெய்லி அவர் நடிச்சுட்டு தான் இருக்காரு. என்ன டிசைனாக நடிக்கல, ஒரு இடத்துல உட்காந்துட்டு கருப்பு ஒரே கலர் ட்ரெஸ்ஸை போட்டு நடிக்காரு, அவ்வளோதான், வேற ஒன்றும் இல்லை. அது நீங்கள் பார்க்கலாம்ல. வேற என்ன வருத்தம்? அப்படி ரொம்ப வருத்தமாக இருந்தால் ரிசைன் பண்ணிட்டு திரும்பவும் நடிக்க சொல்லுங்க உங்கள் முதலமைச்சரை. இதுக்கு ஏன்டா எங்கள் மானத்தை வாங்குறிய? ஒரு அளவு வேண்டாமா? நாங்களும் ரசிகராக இருந்துட்டு வந்தவன் தான். ரஜினி ரசிகராக இருந்தேன், அப்புறம் விஜய் ரசிகராக இருந்தேன். இப்படியா என்னமோ நாடே அழிஞ்சிற மாதிரி, உலகமே சாப்பாடு இல்லாமல் பட்னியாக கிடக்கிற மாதிரி உங்கள் தலைவர் நடிக்காட்டா? இதெல்லாம் கொடுமையா இல்லை? யாராட்டும் சொல்லி அவனை நிறுத்த சொல்லுங்களா அப்படின்னு சொல்கிற மாதிரி தான் இருக்குது இன்றைக்கி. நேற்று நடந்த நம்ம கூத்து, தமிழ்நாடு நடந்த கூத்து. தவிட்டு தற்கூறிகளா, நீங்கள் இப்போ வந்து சினிமா ரசிகர் கிடையாது, ரசிகர் மன்ற தலைவர் கிடையாது, ஒரு அமைச்சர், பொறுப்பான அமைச்சர் பொறுப்பில் இருக்கீங்க. நீங்கள் அழுது அந்த போஸ்டர் தடவி அழுதெல்லாம், அதுவும் அழுதுட்டு போங்க, உங்களை யாரும் வேண்டாங்க. அதை ஏன் வீடியோ எடுத்து போடுறீங்க? தமிழ்நாட்டு மானத்தை ஏன் வாங்குறீங்க? நான் விரும்புகிறேன்னா விரும்பலையோ, அவர் எனக்கும் முதலமைச்சர். என்னச்சிய எங்கள் கால குடும்பம் அனுபவிக்க வேண்டியிருக்கு. வெளியிலேருந்து பார்க்குறோம் என்ன நினைப்பாங்க, என்ன விஜய்க்கு எதுவும் ஆயிடுச்சா, அவருக்கு எதுவும் உடம்பு சரியாக போயிட்டா, இல்லை வேறு எதுவும் ஆயிடுச்சான்னு நினைக்க மாட்டானா? உங்கள் முதலமைச்சர் வந்து படத்தில் நடித்தா நீங்கள் 2 வருஷத்துக்கு ஒருக்க தான் பார்க்க முடியும். இப்போ டெய்லி இலவசமாக எல்லா டிவி சேனல்லையும் எல்லா பத்திரிகையிலையும் போடுறான். டெய்லி அவர் நடிச்சுட்டு தான் இருக்காரு. என்ன டிசைனாக நடிக்கல, ஒரு இடத்துல உட்காந்துட்டு கருப்பு ஒரே கலர் ட்ரெஸ்ஸை போட்டு நடிக்காரு, அவ்வளோதான், வேற ஒன்றும் இல்லை. அது நீங்கள் பார்க்கலாம்ல. வேற என்ன வருத்தம்? அப்படி ரொம்ப வருத்தமாக இருந்தால் ரிசைன் பண்ணிட்டு திரும்பவும் நடிக்க சொல்லுங்க உங்கள் முதலமைச்சரை. இதுக்கு ஏன்டா எங்கள் மானத்தை வாங்குறிய? ஒரு அளவு வேண்டாமா? நாங்களும் ரசிகராக இருந்துட்டு வந்தவன் தான். ரஜினி ரசிகராக இருந்தேன், அப்புறம் விஜய் ரசிகராக இருந்தேன். இப்படியா என்னமோ நாடே அழிஞ்சிற மாதிரி, உலகமே சாப்பாடு இல்லாமல் பட்னியாக கிடக்கிற மாதிரி உங்கள் தலைவர் நடிக்காட்டா? இதெல்லாம் கொடுமையா இல்லை?